வணக்கம். அம்பாறை மாவட்ட வலந்துகான் அமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி தம்பிராசா செல்வராணி. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் திருவோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்ட 3 மாவட்டங்களும் இணைந்து செம்மணியின் அணையா விளக்கு தூவி உடைத்தது சம்பந்தமான ஒரு கண்டன ஊடக அறிக்கை ஒன்றை இன்று வெளியிடுகின்றோம். 59வது கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் போட்கட் இங்கு இலங்கைக்கு சமூகம் அளித்தவர். இலங்கைக்கு வந்து அவர் செம்மணிக்கு சென்று செம்மணியில் அந்த அணையா விளக்கு தூவிக்கு மலர் தூவி அந்த அணையா விளக்கு தூவியை கையெடுத்து கண்ணீர் மல்க வணங்கி விட்டு சென்ற பின்புதான் அந்த அணையா விளக்கு தூவி உடைக்கப்பட்டு இன்று கட்டப்பட்டிருக்கின்றது. இது உண்மையில் ஒரு எங்களின் வழி தெரியாத, எங்களின் கண்ணீர் தெரியாத, எங்களின் மன வலிமை தெரியாத ஒரு இனவாத செயல் என்றுதான் நாங்கள் இதை கூற முன்வந்திருக்கின்றோம். ஜெனிவாவில் வாக்கெடுப்பு நடந்த பின்னர் 60வது கூட்டத்தொடர் நடந்து முடிந்த பின், ஜெனிவாவில 60வது கூட்டத்தொடர் நடந்து முடிந்த பின்புதான் அந்த செம்மணி அந்த தூவி உடைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உண்மையில் இந்த தூவி அந்த செம்மணி புதைகுழியிலிருந்து எங்களுக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட 8 மாவட்ட உறவுகளுக்கும் அந்த செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கும் அந்த எலும்பு கூடுகளுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பு இன்று உலகத்தில் அனைவரையும் தட்டி எழுப்பி இன்று இனவழிப்பென்று ஒன்று இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்திருக்கின்றது என்பதை காட்டி இன்று எங்களது உறவுகளை காணாமலாக்க செய்த இந்த இலங்கையில் காணாமலாக்க செய்த இலங்கை அரசின் இராணுவம், போலீஸ் அவர்களுக்கு இன்று இன்னும் பிரச்சனை வந்து விசாரணை கெடுபட்டு எங்களுக்கான தீர்வு கிடைத்து விடுமோ என்ற ஒரு பயத்தில் தான் என்று அந்த தூவியை தகர்த்து உடைத்து எறிந்திருக்கின்றார்கள். அந்த தூவியை உடைத்து எறிந்து இன்று அது கட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஐநாவில் 60வது கூட்டத்தொடரில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல், மனித உரிமை மேம்படுத்தல் என்ற தீர்மானங்கள் அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தில் பிரித்தானியா இணை அனுசரணையுடன் அந்த தீர்மானம் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதில் பிரித்தானியாவுடன் 4 நாடுகளும் இன்னும் 22 நாடுகள் 27 நாடுகள் அதுக்கு அனுசரணை வழங்கி இருக்கின்றது. ஆனால் அந்த தீர்மானம் நடைபெற முன்பு அந்த தீர்மானத்துக்கு இலங்கை அரசு அந்த ஒத்துழைப்பு தரவில்லை. இப்போ இந்த எங்களது இந்த செம்மணி புதைகுடியை உடைத்திருக்கின்றார்கள். அதுதான் அவர்களது ஐநாவில் கொடுத்த மனித மேம்பாடு, அதுதான் அவர்கள் ஐநாவில் கொடுத்த நல்லிணக்கம், அதுதான் அவர்கள் ஐநாவில் கொடுத்த என்று கேட்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் இன்று கேட்டுக்கொண்டிருப்பது அந்த 2 வருட கால நீடிப்பு அல்ல. நாங்கள் இந்த 17 வருடங்களாக எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை அறியத்தான் நாங்கள் இன்று உள்ளக பொறுமுறை என்று ஒன்று எங்களுக்கு தேவையில்லை. இந்த இலங்கை அரசுடன் நாங்கள் பலவாறு கேட்டுவிட்டோம். இனிமேல் நாங்கள் சர்வதேசத்தை நாடி நிற்கின்றோம் என்றது சர்வதேச பொறுமுறையை நாங்கள் நாடி சென்றோம் 2018ஆம் ஆண்டிலிருந்து. ஆனால் இன்று இலங்கை அரசின் அனுராவின் பொய் வேடத்தை நம்பி இன்றும் அந்த ஐநா சபை இலங்கைக்கு சார்பாக 2 வருட கால நீடிப்பை இன்று கொடுத்திருக்கின்றது. அந்த கால நீடிப்பு இன்று 350க்கு மேற்பட்ட தாய்மார்களை நாங்கள் எங்களுடன் கூட இருந்த இழந்து நிற்கும் நேரத்தில் இந்த 2 வருட கால நீடிப்பு நீதி கேட்கும் வலித்துறை இந்த தமிழர்களின் சாகட்டும் என்று நினைத்தார்களோ இந்த ஐநா சபை எல்லோரும் செத்தால் இன்று எங்களுக்கான இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைத்தோ இந்த 2 வருட கால நீடிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். எங்கள் 8 மாவட்ட வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் பாரிய மனவேதனையை தருகிறது. நாங்கள் இன்று உண்மையில் நாங்கள் கேட்டு நிற்பது விலை மதிக்கத்தக்க உயிர்களை, எங்களது உயிர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை இவைகளை தராமல் இன்று அவர்கள் ஏதோ பிரச்சனைகளை எல்லாம் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சேவைக்கில்லாத OMB, தேவைக்கில்லாத உள்ளக பொறிமுறைக்குள் எல்லாம் எங்களை தள்ள பார்க்கிறார்கள். எங்களது சமுதாயம் மீண்டும் உயிர்த்தெழுந்து வாழ வேண்டும். எங்களது இளைஞர்கள், யுவதிகள் எந்தவித பிரச்சனை எல்லாம் இந்த நாட்டில் வாழ வேண்டும். எங்களுக்கான உண்மை நீதியும் தெரிந்தால் தான் அதற்கு நாங்கள் சாட்சியம் உண்மையில் அவர்கள் வாழ்வார்கள் என்று. ஆனால் நாங்கள் என்று கேட்டு நிற்கின்றோம். இந்த செம்மணி புதைகுழியில் கட்டப்பட்டுள்ள அணையா விளக்கை உடைத்தெறிந்தீர்கள்.
எங்களது ஒவ்வொரு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் இதயத்தை தான் நீங்கள் உடைத்தறிந்திருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால் இன்று எனது கணவனும் அதற்குள் இருப்பானோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. அப்படியான நிலைமையை விட்டு இந்த ஐநா சபையும் இந்த உலக சர்வதேச நாடுகளும் எங்களது உறவுகளுக்கான நீதியை பெற்றுத்தர முன்பாருங்கள். எங்களுக்கு கால நடிப்பு தேவையில்லை. எங்களுக்கான நீதியை பெற்றுத்தந்து எங்களுக்கான உண்மை நீதி என்ற நேர்மைக்கான சர்வதேச நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.